இப்போ இதில் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியமாகவே வச்சு செய்யுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம். எப்பவும் போல் கம்மியாக வைக்காம, நான் எப்போவுமே கம்மியாக தான் வைக்க சொல்லுவேன். எண்ணெய் இந்த கிரேவின்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசைக்கு கூட இந்த இது வந்து நீங்கள் இந்த கிரேவி வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா ரொம்ப இதுவாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.